கோவை திருப்பூர் பேரின்ப பெருவிழா 2026 ஏப்ரல் 29ஆம் தேதி துவங்கி மே 3ஆம் தேதி வரை 5 நாட்கள் காரணம்பேட்டையில் நடைபெறவுள்ளது. இயேசுவின் அன்பின் ஊழியம் சார்பாக கோவை திருப்பூர் பேரின்ப பெருவிழா 2026 எனும் நிகழ்ச்சி கோவை திருப்பூர் இடையே உள்ள காரணம்பேட்டை பகுதியில் வரும் ஏப்ரல் 29ஆம் தேதி துவங்கி மே 3ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் கோவை பேரின்ப பெருவிழா நிகழ்ச்சியின் தலைவர் ஜவஹர் சாமுவேல் செய்தியாளரிடம் பேசினார். கோவை மற்றும் திருப்பூர் இடையே உள்ள காரணம்பேட்டை தேவ மகிமையின் தோட்டம் மைதானத்தில் உலக அமைதி வேண்டியும் அனைவரின் துன்பங்கள் விலகும் வகையில் கிறிஸ்துவ விழாவாக நடைபெறுவதாக தெரிவித்தார். இதில் அனைத்து கிறிஸ்தவர்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பினரும் வேறுபாடின்றி கலந்து கொள்வதாக கூறியவர் சுமார் 20,000 பேர் இதில் கலந்து கொள்வார்கள் என தெரிவித்தார். பேரின்ப பெருவிழா என இயேசுவை போற்றும் ஒரு கிறிஸ்துவ விழாவாக நடைபெறவுள்ள இதில் பலவிதமான ஆராதனைகள், பாடல்கள் மற்றும் பிரசங்கங்கள் இடம்பெறும் என அவர் கூறினார். மேலும் நிகழ்ச்சிக்கு வருபவர்களுக்கு தேவையான வாகன வசதிகள் செய்யப்பட்டு இருப்பதாகவும், குறிப்பாக கோவை நகர் பகுதிகள், மேட்டுப்பாளையம், திருப்பூர், பல்லடம், உடுமலை போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து நிகழ்ச்சியில் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும் விதமாக பேரின்ப பெருவிழா வாகனங்கள் இலவசமாக இயக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். மேலும் பார்க்கிங் வசதி, அமர்வதற்கான இருக்கைகள், 3 வேளை உணவு, மருத்துவ வசதி என அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது டேனியல் ஜவஹர் சாமுவேல் மற்றும் பிஷப் பெக்சல் ஜேக்கப் ஆகியோர் உடனிருந்தனர். இயேசுவின் அன்பின் ஊழியத்தின் சார்பில் 1987 வருடங்களா கோவை பேரின்ப பெருவிழா இங்கே நடைபெற்று வருகிறது கோயம்புத்தூர்ல. இப்போ அற்புத சுகமளிக்கும் கோவை திருப்பூர் பேரின்ப பெருவிழா இது ஏப்ரல் 29, 30, மே 1, 2, 3 ஆகிய நாட்களில் நடக்கப் போகிறது. இயேசுவின் அன்பினுடைய மைதானத்தில், இந்த மைதானம் கோயம்புத்தூர், திருப்பூர் மற்ற எல்லா ஊர்களும் இணையும்படியான ஒரு இடத்துல காரணப்பேட்டையில நடக்கிறது. இதுல இந்த பேரின்ப பெருவிழா கான்செர்ட்டோட புதிய பாடல்கள், இன்னிசை பாடல்கள், விதவிதமான லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு தக்கவனமாய் வாலிபர்களும் பெரியவர்களும் சிறியவர்களும் நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய பாடல்களோடு இந்த விழா நடக்கும். இந்த விழாவில் அற்புத சுகம் உண்டாகும். மனிதர்களுக்கு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், களிப்பு உண்டாகும். எல்லா குடும்ப ஆசீர்வாதங்களுக்காகத்தான் இது நடைபெறுகிறது. பெரியவர்கள் சிறியவர்கள் என்று வித்தியாசம் அல்ல, எல்லாருமே இந்த பேரின்ப பெருவிழாவில் இறைமகன் இயேசுவின் நாமத்தினால அவள் என்ஜாய் பண்ணி சந்தோஷம் அடைவதற்காக இந்த பேரின்ப பெருவிழா இடம் இயேசுவின் அன்பின் ஊழிய மைதானம். இயேசுவின் அன்பின் ஊழிய மைதானம் சூலூருக்கு அருகாமையில காரணப்பேட்டை ஏர்போர்ட் பக்கத்துல தான் அது இருக்கு. இது எல்லா வாகன வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது பல ஊர்கள இருந்து வருவதற்கு. அதே நேரத்துல தங்குற ஜனங்களுக்கு உணவு அங்கு 3 வேளையும் கொடுக்கப்படுகிறது. 5 நாளும் 3 வேளையும் உணவும் அங்கு கொடுக்கப்படுகிறது. சொல்லிடலாம். வடவள்ளி பகுதியிலிருந்து, மேட்டுப்பாளையத்திலிருந்து, பெருநாயக்கர் பாளையத்திலிருந்து, இந்த கோயம்புத்தூர் சுற்றி பகுதிகளில் அம்மன்குளம், கோட்டைமேடு, ரத்தினபுரி, எல்லா ஊர்களிலிருந்து, சித்தாப்புதூர், பல ஊர்களிலிருந்து அங்கு வருவதற்கு வாகன வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. உடுமலைப்பேட்டை, திருப்பூர் ஏரியாவிலிருந்து 10 வாகனங்கள்ல அங்கிருந்து வரும்படி அங்கிருந்து ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது. அவங்க புறப்பட்டு வரும்போதே இந்த பேனர் இருக்கும் இந்த பஸ்ல. அந்த வாகனங்கள்ல கோவை பேரின்ப பெருவிழா, கோவை திருப்பூர் பேரின்ப பெருவிழா என்ற பேனர் எல்லா வாகனங்கள்லையும் இருக்கும். ஜனங்கள் இலவசமா அதில் புறப்பட்டு வந்து ஆண்டவருடைய அருளை பெறலாம்.
கொடுக்கலாம். இந்த ஒரு கான்சர்ட் பாடல்களாக நடைபெறும். அது ஆசீர்வதிக்கப்பட்ட பாடல்கள் தான். நான் ஒரு கவி பாடுகிறேன். ஆனந்தம் ஆசீர்வாத மழை பெய்யும், ஒரு வார்த்தை சொன்னாலே எல்லாமே உருவாகும். உருவாக்கும் இயேசுவே துதி உமக்கே. விடுதலை எனக்கு எனக்கு வேண்டும், விடுதலை எனக்கு எனக்கு வேண்டும், விடுதலை எனக்கு எனக்கு வேண்டும் என்றுமே. டெலிவரன்ஸ், விடுதலை வேணும்னா, அதாவது ட்ரக்ல இருந்து, உலகத்துடைய பாவத்துல இருந்து, அடிக்ஷன்ல இருந்து விடுதலை வேணும்னா நிச்சயமா தெய்வத்தை தேடுனா உங்களை விடுவிப்பாங்க. அதுக்காகவே இந்த விடுதலை பாடல்களை கேட்கறதுக்கு இந்த கான்செப்டுக்கு பொறுப்பட்டு வாங்க. நல்ல ஒலிபெருக்கிகளோட, நல்ல லைட்ஸ் அண்ட் சவுண்டோட, பெஸ்ட் சவுண்டோட, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல ஒரு கான்செப்ட் நடக்க போகுது. அதுவும் ஒரு நாள் இல்லை, 5 days நடக்க போகுது. வாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வாங்க. God bless you.